உங்கள் மூக்கு என் மூக்கு மாதிரி இல்லை, கண் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஸ்டடி பண்ண இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு செஞ்சது வந்து என்னுடைய திறமை காட்டல, ஒரு பயிற்சி. இப்போ உங்களை வரைஞ்சி நான் ஒரு நிமிஷம் ஒரு வேலையை என்னோட திறமையை கொஞ்சம் வளர்த்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான பயிற்சியில் நாங்கள் ஈடுபடுறோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச், அவருடைய எக்ஸாக்ட் ரெப்ளிகா இல்லை. நீங்கள் நிறைய படங்கள் வரைஞ்சிருக்கீங்க சார். குறிப்பாக எதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க எங்களுக்காக கொஞ்சம்? நிறைய வருஷம் ஓவிய கண்காட்சி எங்கள் சித்திரக்கலா கடன் சார்பாக வச்சுட்ருக்கோம். வருஷம் வைக்கும்போது குறிப்பாக என்னுடைய ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஓவியம். அதில் மனித உருவத்துக்கு நான் எப்போவுமே ஒரு ப்ராமினன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அல்லது தனிமை, ஒரு இயற்கை காட்சி. அது வந்து ப்ராமினன்ஸ்னால் அது ஒரு பெண், அது ஒரு மாலை, சின்ன பொண்ணு ஒரு மாலை நேரத்தில் அந்த சூரியன் மறையிறத பார்க்குறா. இதில் பெரிய கருத்துகளோ எதுவுமே கிடையாது. ஒரு எளிமையான காட்சி, ஒரு சன்செட். அதான் அந்த பெண் பார்க்குறா, அவளோட பிம்பங்கள். இதெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண முறையில் எளிய ஸ்ட்ரோக்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிலிக் வடிவத்தில். இது கூட இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அது ஒரு சின்ன பெண், இது ஒரு மெர்மைடுன்னு சொல்லப்படும் அந்த பெண், பருவ பெண். அவள் வந்து அந்த மீன் உடம்பு, ஒரு மனிதன் கடலில் வாழ்கிறவா. இது வந்து அக்ரிலிக்குங்கிற கலரை யூஸ் பண்ணி, பிளேடு இருக்கு இல்லையா, ப்ரஷ் மாதிரி பிளேடை யூஸ் பண்ணி, கத்தி பிளேடு போன்ற இதை யூஸ் பண்ணி நாங்கள் வரைஞ்சிருக்கோம். இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அக்ரிலிக், இது ஒரே ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் டு ஃபினிஷில் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ஒரு எளிமையான இயற்கை. இதில் கூட அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த ஒரு போட் ஒன்று தனிமையாக ஒரு நல்ல பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் ஒரு தனிமையில் ஒரு போட் இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த விதமான இதில் ஒரு பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு ப்ளீஸிங் ஒரு இது கொடுக்கறதுக்காக வரையப்பட்டது. இன்னும் ரொம்ப ரஃப் கலர்ஸையும் ரொம்ப ஆழ்ந்த வண்ணங்களையும் யூஸ் பண்ணி நான் வரைவேன். அதில் இங்கே இடம்பெற்றிருக்கிற படங்களில் இந்த மாதிரி ஒரு இது வந்து சந்திரசேகர் வரைஞ்ச ஓவியங்கள். அவர் சொல்லுவார் வந்து என்னென்னா சாக் பவுடரும் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மீடியம் டைப்பில். இது மூணும் நீங்கள் நம்ம பண்ணல. இதில் என்னென்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மேட்டில் தான் இருந்தாங்க. கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி சாக் பவுடரும் அதே ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அதாவது புதிய உத்திகள் அவர் யூஸ் பண்ணுற மிக்சட் மீடியா அப்படிங்கிற பல வகை பெயிண்டிங், சிற்பம், கொலாஜ், இந்த மாதிரி பல வடிவங்களை ஒரே ஓவியத்தில் இந்த ரிலீஃபில் அவர் செஞ்சுருக்கிற இந்த 3 ஓவியங்களும் இருக்குது. இதுவும் சந்திரசேகர் செஞ்ச ஒரு அக்ரிலிக் வண்ண ஓவியம். இதுலேயும் இதில் என்னென்னா சில படங்களில் வந்து ஒரே வண்ணத்தை பேஸ் பண்ணி, இதில் நான் எப்படி ப்ளூவை யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கணும். எதுக்கு ப்ராமினன்ஸ் அதிகங்கிறது அது ஓவியனோட சுதந்திரம். அதில் சந்திரசேகர் வந்து இதில் வந்து அந்த கிளிப்பச்சை அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. கிளிப்பச்சை வந்து எப்படி கலர்ஸில் வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ்ன்றது. வார்ம்ங்கிறது சிவப்பு, அந்த மாதிரி கலர்கள் இது பண்ணும். இது வந்து ரொம்ப ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஓவியம். அது லேண்ட்ஸ்கேப் ஓவியம். இது வந்து ரொம்ப ரஃப் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வாஷ் பண்ணாமல் அதை செய்யாமல் ரொம்ப ரஃப்பாக செஞ்சுருக்காரு. அது ஒரு தனி ஸ்டைல். இந்த ஓவியங்கள்லாம் சுவிட்சர்லாண்ட் நாட்டில் ஸ்டுடியோ ஆக்கர்மேன் அப்படிங்கிற ஒரு விளம்பர கம்பெனி, அவங்க இந்தியாவுக்கு ஒரு ஓவியரை தேடிட்டு வந்தாங்க. அதாவது சினிமா பாணியில் வரையக்கூடிய ஒரு ஓவியரை தேடிட்டு வந்தாங்க. பல பேரை சந்தித்ததுக்கப்புறம் என்ன தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இந்த ஓவியங்கள்லாம் அவர் இப்போ முதல்ல பார்க்குற அந்த ஓவியம், புலியோடு அமர்ந்திருப்பவர் தான் இந்த ஸ்டுடியோ ஆக்கர்மேனோட அதிபர், ஆக்கர்மேன் அப்படிங்கிறவர். மார்க்கஸ் புச்சருங்கிறவர் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற கிரியேட்டிவ் டைரக்டர் அந்த கம்பெனியோட. இவங்க 2 பேர்த்தையுமே நான் வந்து இந்திய பாணியில், இந்திய அரசர் போலவும், இந்திய ஒரு லார்டு போலவும் வரைந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஓவியங்கள் அந்த கம்பெனியில் ஒவ்வொரு அறையிலும் இப்போ சுவிட்சர்லாண்டில் வைக்கப்பட்டிருக்கு நிரந்தரமாக. இந்திய பாணியில் இவர்களை வரைந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் கேமர்லிங், பேட்ரிக் நோப்பல், இவங்களை வந்து இதே மாதிரி தான். இது வரைஞ்சதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவங்க யாருக்குமே தங்களுடைய படங்களை வரையப்படுறது தெரியாது. அதை வந்து இதை பார்த்து வரைகிறதுக்கு எனக்கு புகைப்படம் எதுவுமே வரல. இன்டர்நெட்டில் இவங்களுடைய முகத்தை அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் பிரிண்ட் அவுட்ஸ் தான் வந்து இன்டர்நெட்டில். ஃபேஸ் மட்டும், உடலை பூரா நான் என்னுடைய கற்பனையை செலுத்தி வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் கேமர்லிங் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகங்கள் இருக்கும். அதாவது ஒரு இந்தியன், அவர் ஒரு தமிழர் மாதிரி ஒரு சித்தரிச்சிருக்கலாம், இல்லை தமிழ் ஒரு பின்னணி
அந்த ஓவியத்தில் அமைஞ்சிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஓவியத்துலேயும் ஒரு கலர் ஸ்கீம் செஞ்சுருப்பேன். மஞ்சள், நீலம், இந்த மாதிரி பல கலர்களை உபயோகப்படுத்தி செஞ்சுருக்கேன். ஃப்ரான்சிஸ்கா கோனிக், டேட்ரிஸ் மேக்லருங்கிற இவங்க 2 பேருமே அந்த கம்பெனியில் உயர் அதிகாரிகள், க்ரியேட்டிவ் சைடில். இவர்கள் ஓவியர்கள் மட்டுமல்ல, க்ரியேட்டிவ் டைரக்டர்ஸும் கூட. இவங்களையும் அதே மாதிரி ஒரு இந்திய பாணியில் இந்திய புடவைகள்லாம் அணிஞ்சு பூவெல்லாம் அணிஞ்சு வரைஞ்சி இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக அந்த கம்பெனி அதிபரால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஓவியமும் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரம் 4.5 அடியிலேருந்து 5 அடி உயரம் வரைக்கும் கேன்வாஸ் துணியில் வரையப்பட்டது. இது வந்து பேடா ஐக்கர்மேன்கிற அதே நீங்கள் புலியோட பார்த்துருப்பீங்கள அதே ஓவியம். அவர் வந்து ஒரு பிச்சைக்காரனாக, அவர் தன்னையே கேலியாக சித்தரிக்கிறதுக்காக ஒரு பிச்சைக்காரன் இந்திய அட்மாஸ்ஃபியரில் இந்திய சுவர், இந்திய சுவரொட்டி, இந்திய சுவர் எழுத்துக்கள், இந்திய நிறங்கள், இந்திய மண்ணின் நிறம் எல்லாமே இதில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்திய பிச்சைக்காரர் வடிவத்தில் அவரை வரைஞ்சிருக்கோம். இது ஒரு நகைச்சுவைக்காகத்தான், கிட்டத்தட்ட எல்லா ஓவியமும் ஒரு நகைச்சுவைக்காக சித்தரிக்கப்பட்ட ஆயில் பெயிண்டிங்ஸ். இந்த ஆர்ட் ஆஃப் லைஃப் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து உங்களுடைய அழியாத பொக்கிஷமான இந்த உயிருக்குயிரான ரொம்ப கலையை நேசிக்கிற உங்களுடைய ஓவிய கலையை பற்றி எங்களுக்கும் நேருக்கலாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுடைய கலைகள் அளித்த உங்களுக்கும் அதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கலைகள் என்றைக்கும் வாழணும், வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். இன்றைய ஆர்ட் ஆஃப் லைஃப் நிகழ்ச்சியில் ஓவிய கலையை பற்றி பார்த்தோம். வாழும் கலைகளில் ஒன்றான அடுத்த புதிய ஒரு கலையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரேம்குமார். நன்றி, வணக்கம்.